தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ பிஜேபி பாஜகவாக இருக்கட்டும், இல்லை இவங்க காங்கிரஸ் அதிமுகவாக இருக்கட்டும், எவ்வளவோ அது மாதிரி இருக்குது. இதில் என்ன இவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னா, எங்கள் கூட கூட்டணி வச்சுட்டு எதிரணியை கூட போய் ஆட்சி அமைச்சிட்டாங்க, அது அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அமைச்சரவை அப்படின்னு. இது இந்தியாவுடைய முதல் தேர்தல். 1952 அந்த அனுபவம் திமுகவுக்கு உண்டு. என்னென்னா, அப்போ வந்து இந்த காமன்வெல்த் கட்சியும் உழைப்பாளர் கட்சியும் காங்கிரஸுக்கு எதிராக களமாடுது. அந்த ரெண்டு கட்சியுமே அப்போ திமுக தலைவர் அண்ணா கிட்ட வந்து கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து காங்கிரஸை முழுமையாக எதிர்ப்போம், திராவிட சிந்தனையுடன் செயல்படுவோம், சமூக நீதி கருத்துக்களை வலியுறுத்துவோம் அப்படின்னு. அந்த தேர்தலில் திமுக போட்டியிடலை. இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிக்கும் அறிஞர் அண்ணாவும் அடுத்த கட்ட தலைவர்களும் ஒவ்வொரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கணிசமான இடங்கள் வாங்கினதில் அறிஞர் அண்ணாவுக்கு திமுகவுக்கு பங்கு உண்டு. ஆனால் அந்த தேர்தல் முடிந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜகோபாலாச்சாரியோடைய நாகரிகமாக சொன்னால் ராஜதந்திரம், சாணக்கியம், பேச்சு வழக்கில் சொன்னால் ஆளை தூக்குறது, அப்படி இந்த ரெண்டு கட்சியும் தூக்கிட்டாரு. அப்போ அந்த முதல் தேர்தல்லையே திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலை எதிர்கொண்டுச்சு. அப்போ வந்து திமுக வந்து அதிகாரப்பூர்வமாக போட்டியிடல, அதிகாரப்பூர்வமான கூட்டணி இல்லை, இருந்தாலும் தார்மீக கூட்டணி, அந்த கூட்டணி இருக்கிறவங்க போனாங்க. அதே மாதிரி 1998 தலைகீழாக நடந்தது. அந்த தேர்தலில் வந்து தமாகவும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. பாஜகவுக்கு எதிராக களமாடினாங்க, கொஞ்சம் சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் அடுத்த வருடமே 1999 திடீர்னு அந்த நம்பிக்கை தீர்மானம் வர்றப்போ பாஜகவை ஆதரித்தாங்க. பாஜகவை எதிர்த்து வாக்கு வாங்கின திமுக பாஜகவை ஆதரித்தது. ஸோ ரெண்டுமே நடந்திருக்கு, பாதிப்பும் நடந்திருக்கு, திமுகவுக்கு பாதிக்கவும் வச்சிருக்கு. அப்போ அவங்க கூட்டணி கட்சிலாம் மிரண்டு போயிட்டாங்க. தமாகவும் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு தனியாக போட்டிடுச்சு 2 தொகுதியில் மட்டும். அப்போ அப்படி நடந்தது. அதாவது அரசியலில் வந்து இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அது இப்போ தேர்தலுக்கு முன்னால் ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணிங்கிறது வந்து இந்த ஜனநாயகத்தில் வந்து ஏற்புடைய ஒரு விஷயம்தான். இப்போ இங்கே இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பெரிய விமர்சனங்களை எதுவும் வைக்கல. தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டறியணும், எனக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. பல பேர் அதுக்கான காரணம் என்னென்னலாம் சொல்கிறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப வேகப்பட்டு நீ யாரும் எங்கள் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் தன்மையும் பண்பையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு உதாரணம் சொன்னால், அது கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், என்னென்னா மேட்டூரில் வந்து காவிரி தண்ணீர் திறந்து விடுவோம்னா முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. அணை மூடப்படுகிறது அப்படின்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுவார். அதாவது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை வந்து ஒரு தலைமையும் எதிர்கட்சி, அதாவது எதிரான ஒரு அணுகுமுறையை இன்னொருத்தங்களை வச்சுன்னு சொல்கிறது உண்டு. இப்போ அரசியல் ரீதியாக, இது வந்து ஆட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அன்பாக பேசுவார் கருணாநிதி, அதட்டி உருட்டுவார் முரசொலி மாறன். கேட்டால் கருணாநிதியின் மனசாட்சி அவர் தான் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. இதுக்கு எப்பயுமே இருக்கிறது. அதாவது ஒரு தலைமையை மீறி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி திமுகவை பொறுத்த அளவில். இப்போ இவங்களுக்கு RS பாரதியோ ராசாவோ பேசும்போது நம்ம இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது தான் அங்கே இல்லை, ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய கருத்து தான் அது. RS பாரதியாக இருக்கட்டும், ராசாவாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த இணையதளத்தில் இயங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது. அந்த எதிர்ப்புணர்வு தேவையில்லை. ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல சார், நீங்கள் யாரையும் விமர்சனம் செய்யாதீங்க, அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு முடியும், அவங்களுடைய ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ராசாலாம் விமர்சனம் பண்ணும்போது அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க, வேற மாதிரியான விமர்சனத்துக்கு. ஸ்டாலினுடைய அந்த கண்டனம் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கும் பொருந்தும் இல்லையா? அவர் யார் திரும்ப விமர்சனம் செய்கிறாரு, திரும்ப விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, பழைய ஷோவுடைய துக்ளக் படத்தில் வரும், அவரை கல்லெடுத்து அடிக்காதீர்கள், அவரை மிதித்து விடாதீர்கள் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆதங்கம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ திமுகவுடைய ஒரு மனநிலை எப்படின்னா, அது இப்போன்னு இல்லை, 2021 கூட்டணி கட்சிகளை வந்து தங்களுடைய வந்து ஒரு அடிமை மனோபாவமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இது அதிமுகவுக்கும் உண்டு. உடனே திமுகவுக்கு தானே இல்லை, எல்லா பெரிய கட்சிகளுக்குமே அது இருக்குது. அது திமுகவுக்கும் இருக்குது. 2021 திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி விவாதத்தில் நான் அதை சொன்னேன். கூட்டணி கட்சிகளை வந்து திமுக மதிக்கணும். இப்போ வந்து அவங்க சின்னத்தில் வந்து போட்டியிடுவதற்கான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இது வந்து பல கட்சி ஜனநாயகம் உள்ள நாடு. இதில் நீ ஏன் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஜனநாயக முறை அல்ல. கேரளாவில் பார்த்தீங்கன்னா
சிபிஎம் கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சி கூட அவங்க தனி சின்னத்தில் போட்டியிடுவாங்க. அவங்களா விருப்பப்பட்டால் சிபிஎம் சின்னத்துக்கு வரலாம், இல்லையா நீங்கள் தனி சின்னத்தில் போட்டு, அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு 2021 நான் சொன்னேன். அது 2026 நடந்தது. அது இப்போ உதாரணமாக சொல்ல போனால் மதிமுகவை ஒரே ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அப்புறம் இவங்களுக்கு அதுக்கும் செலவு பண்ணுறதுக்கு முடியலங்கிற சூழலில் ரைட்டு நீங்கள் வந்து அதாவது உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை. ஒன்று. அடுத்தது முக்கியமான விஷயம், இதை திமுக எதிர்கொண்ட விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் தவறு. உதாரணமாக ராசா பேசின விஷயங்கள் அதை இங்கே நம்ம ஒரு சபையில் சொல்லக்கூட முடியாது. அவருடைய இது அவர் என்னன்னா பெண்களை குறிவைத்து சொல்கிறாரு. அது நாகரிகமாக சொல்கிறதுனா ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம், ஆனால் அவர் பகுத்தறிவுவாதி இல்லை, அதனால் திருமணம் தாலின்னு சொல்லலை, பூ அப்படிங்கிறாரு. எவ்வளோ அறிவு பாருங்கள். அதனால் அப்படி நம்ம வச்சுக்குவோம். ஒரு திருமணமான ஒரு கமிட்டான பெண்ணுன்னு வைப்போமே. ஏன்னா அவருடைய பாணியில் இன்னொருத்தவங்க கூட வந்து போகிறது ஒரு உடல் ஒரு விஷயத்துக்காக தப்பு அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் ஆணை வந்து சொல்லலை? அப்போ மனசு எத்தனை பெரியார் வந்தாலும், பெரியார் வந்து தமிழர்களை வந்து ஓங்கி ஓங்கி தான் தலையில் அடித்தார், திருந்து. ஆனால் கொஞ்சம் திருந்தணும். அந்த இதை நீக்கிட்டார்ல, அந்த பதிவு அப்புறம் நீக்கிட்டார். ஆமா, தலைவர் சொன்ன நீக்கிட்டார்ல. ஆமா. ஆனால் தலைவர் சொன்ன பிறகும் உதயநிதி ஸ்டாலின் திரும்பியும் சொல்றாரு அப்படின்னா, தலைவரை மீறி பேசுறாரா இல்ல தலைவருடைய சொல்ல கேட்க கூடாது அப்படின்னு இல்லைங்க. ஒட்டுமொத்த திமுகவுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. நம்ம கூட கூட்டணி வச்சாங்க, இவங்க வந்து எப்படி அங்கே போகலாம் இல்ல மனநிலை சார். ஆனா ஆர்எஸ் பாரதியோ இல்லைன்னா ஆராசாவோ இல்ல வேற யாரோ அதுக்கப்புறம் எதுவும் பேசலையே. முதல்ல அதுக்கு பிறகு கூட்டணியில இருந்து வெளில போன கட்சிகளை உதயநிதி ஸ்டாலின் தானே விமர்சனம் செய்யறாரு. அவர் பேசினா அடுத்த எல்லாரும் பேசுவாங்கல்ல. ஆமா. இப்ப நான் ஒரு விவாதத்தில் கூட சொன்னேன், என்னன்னா கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட திமுகங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். இப்போ இன்றைக்கி ராசா பேசுனதை இப்போ ஒரு சில பத்திரிகையுடைய நாளிதழில், ஒரு பத்திரிகையுடைய நாளிதழில் இதில் என்ன போடுறாங்க, வெளியில் போஸ்டரில் திமுக இப்படி பேசிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ கட்சிக்கு தானே கெட்ட பேர் அது. அப்போ அதெல்லாம் வந்து உணராமல் வந்து ஆத்திரத்தில் பேசுவது அப்படிங்கிறது வந்து தவறு. அது வந்து அந்தந்த கட்சியோடைய முடிவு. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, ரெண்டு விஷயங்களில் வந்து எனக்கு விசிக மேலே வருத்தம் உண்டு. முதல் விஷயம் வந்து என்னென்னா, இந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதில் ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி தர்றாங்க அப்படின்னா அது சமூக நீதிங்கிறாங்க, ஆதி திராவிட நலத்துறை. அந்த மாற்றம் ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் இது இல்லாமல் இன்னும் ஒரு பவர் கூடன ஒரு பொதுவான ஒரு துறையை கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா, காலங்காலமாகவே இந்த கட்சியா இது இப்படி தான், இது ஜாதி கட்சி, இப்படி ஒரு முகம் இருக்குது. அப்போ ஆனால் அதே விசிக வந்து பொது பிரச்சனை எத்தனையோ விஷயங்களுக்கு போராடி இருக்கு. இந்த சனாதனத்தை எடுத்து களமாடினதும் சரி, மனுஸ்மிருதியை வந்து அது ஒரு சின்ன ஒரு பிரிண்டரில் கொடுத்து, அதெல்லாம் பெரிய விஷயங்கள். அது பெரியாரை முன்னிறுத்தி நிறுத்துறது, ஈழப்பிரச்சனை, குறிப்பாக வன்னியரசு பார்த்திங்கன்னா அந்த ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே வந்து ஒரு தவறான வழக்கே கூட பதியப்பட்டு அதுக்கப்புறம் இதாச்சு. அப்போ ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த கட்சினா இதுதான்ப்பா, இவங்களுக்கு வந்து இந்த பட்டியலினத்துக்கான ஒரு துறை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது முதல்ல அது வந்து ஆட்சி கட்டில் ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிக்க வர்றப்ப ஒரு பொது இது ஒன்று இல்லையா, இன்னொரு துறையும் கொடுத்துட்டு இதை கொடுத்துருக்கலாம். அதனால அது ஒரு வருத்தம் தான். இன்னொரு வருத்தம் சோமு சார், என்று இந்த வருத்தத்துக்குள்ள நான் இன்னொன்று கேட்டேன், உண்மையாகவே இதனால காங்கிரஸுக்கு ஏதாவது பின்னடைவு ஏதாவது இருக்க போகுதா? அதையும் பேசுவோம். இல்லை, இன்னொரு வருத்தம் என்னன்னா, ஒரு விசிக தலைவர் திருமாவளவனுடைய பேச்சு நிறைய பேசுகிறார். இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் பலவித கருத்து முரண்பாடான விஷயம் இருக்குது. அவர் நிறைய குழம்பி போயிருக்காருன்னு தெரியுது. அந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருக்கலாம், ஒன்று இல்லையா, வெளிப்படையாக சொல்லலாம். ஆமாங்க, நாங்கள் தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தோம், இப்போ வந்து அந்த கூட்டணியில் இல்லை, முடிஞ்சு போச்சு. இல்லை, எதுக்கு இதில் வந்து ஒரு ஆட்சியில் பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரவையில் வந்தாச்சு. அது வந்து ஒரு கட்சிக்கான சரியான முடிவு தான். அதை ஏன் அதில் என்ன தயக்கம் இருக்குது? ஒன்று. இன்னொன்று, எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, கட்சிக்காரங்க சொன்னாங்க. அப்போனா என்னென்னா, இப்போ கட்சியே இவர் கட்டுப்பாடில் இல்லையாங்கிற ஒரு இமேஜும் வருதில்லை. இது தேவையில்லை தான். ஒரு தலைவராக இருக்கிறவர் வெளிப்படையாக ஆமாம், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறாங்க, இதில் கட்சிக்கு உடன்பாடு, நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறோம்னா தப்பு இருக்குது. அது இது. இப்போ நீங்கள் இந்த காங்கிரஸ் இது சொன்னீங்கல்ல, இப்போ காங்கிரஸுக்கான ராசி தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் என்னென்னா, ஏதோ ஒரு கூட்டணியோட ஐக்கியமாகி அது ஒரு கணிசமான இடங்களை பெறுவதுங்கிறது ஒரு வழக்கமாக நடக்கிற விஷயம். இப்போ வந்து தவேக வந்து ஒரு ஓடும் குதிரையாக இருக்கிறது, இப்போ அதோட ஒரு கூட்டணி வச்சிருக்குது.
அதனால் இதோட எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடந்த காலத்தில் வந்து அவங்க இப்போ திமுக கிட்ட இல்லை அதிமுக கிட்ட எத்தனை சீட்டு வாங்கினாங்களோ கிட்டத்தட்ட அதை நெருக்கி இதுலேயும் வாங்கி போட்டிட்டு அதில் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து தவேகாவுடைய ஒரு மற்ற கட்சிகளை விட அதிக வாக்கு வாங்கின ஒரு சூழலில் இப்போ அந்த கட்சியோடு அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப காங்கிரஸுடைய ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. இப்போ இருக்கிற ஆவரேஜ் தான் இவங்க தொடர்ந்து போவாங்கன்னு தான் தோணுது. இல்லை, அவங்கள காங்கிரஸ் மேலே வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அது திரும்ப திமுக கூட்டணியில் சேருமா? காங்கிரஸ் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணி இணையுமா? தாராளமாக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆனால் இனி எக்காலத்திலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு தடையும் அதாங்க சொல்லுவாங்க. ஜென்மத்துக்கு நம்ம உன்ட்ட பேச மாட்டோம்னு சொல்லிட்டு மறுநாளே நம்ம பேசிக்கிறது இல்லையா? நம்மளே அப்படி இருக்கிற அடுத்து தலைவரா வரக்கூடிய அந்த ரேஸ்ல இருக்கிறவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. புரியல. அடுத்து தலைவரா வரக்கூடிய அதெல்லாம் அவங்கள ஏற்கனவே தலைவராக இருந்தா கட்சி முதல்வராக இருந்தா கருணாநிதியே சொல்லி அப்புறம் மாறி இருக்கு. மாத்தி பேசலாம். மாத்தி இல்லைங்க. அரசு அன்னைக்கு இந்த அளவுக்கு டிஜிட்டல் மீடியா இல்ல, இப்போ டக்குன்னு கேட்பாங்களே. இல்லை, இப்போ இருந்து மட்டும் என்ன பெரிய அறிவியல் ஆயிட்டாங்க மக்கள். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவர் கருணாநிதி என்ன சொன்னார், இன்னமும் நாங்கள் வந்து 63 சீட்டு கொடுத்து அப்புறம் தோல்வி வந்துக்கிறது, ஜென்மத்துக்கும் சேர மாட்டோம் அப்படின்னு. இது ஒருத்தருமே சொல்கிறது தான். அது ஒரு விஷயம் இது இல்லை. அதாவது ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார்ல, நியாயம் வாழ்க்கையில் நியாயங்கிறது என்னன்னா, அந்த வாழ்க்கை என்பது அந்த நேரத்து நியாயம். அரசியலுக்கும் அது பொருந்தும். இன்றைக்கி ஒரு பாட்டு போடிடுவோம், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். இது ஒரு பாட்டில் வர்ற மாதிரி. இப்போ காங்கிரஸ் வந்து ஏற்கனவே திமுக அதிமுக செல்வாக்காக இருந்த கட்சிகள் கூட்டணி இருந்தாங்க. இப்போ தவேக வந்து ஒரு செல்வாக்கோடு எழும்பிருக்கு இருக்கிறாங்க. அதனால் அந்த கட்சிக்கு வந்து பின்னடைவு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவங்க ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு செல்வாக்கில் இது பண்ணாங்களோ அந்த அளவில் இருக்கும் அப்படின்ட்டு. இதை ஒட்டி என்னென்னா, இப்போ 2 ஆளுங்கட்சி ஆட்கள் வந்திருக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த சிறுமி வன்கொலை நடந்தது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்குது, மக்கள்கிட்ட இது இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தா இவர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இந்த காளிகாம்பாள் கோயிலில் கார்த்திக் முனுசாமின்னு பாலியல் பலாத்கார புகார்லாகி சிறைக்கெல்லாம் போனார்ல, தலைமறைவாகி கொடைக்கானலில் போயெல்லாம் போலீஸ் 2024 பிடிச்சிட்டு வந்தாங்க. அவரை போய் மனைவி உறவினரை போய் பார்த்து ஒரு திருவிளக்கெல்லாம் பரிசு கொடுத்துருக்கிறாரு. இவங்க சொல்லலாம், எல்லாரையுமா நாங்கள் செக் பண்ண முடியும், நம்ம எல்லாருமே போய் அமைச்சரை பார்க்க முடியாது எந்த காலத்துலேயுமே. அப்போ அந்த அதுவும் இல்லாமல் இந்த கோவை சிறுமி மாதிரியான ஒரு சூழலில் இது இருக்குது. அடுத்தது செலவே, இவர் மேலே செலவு இன்னும் வந்து பிஜேபி பிடிமோன்னு சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, இதை செலவே இல்லாமல் வந்து விஜய் செய்யலாம். என்னென்னா, தைப்பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டுங்கிறத கருணாநிதி சொன்னார். ஆனால் போன ஆட்சியில் ஸ்டாலின் செய்யலை, அதை செய்யலாம். ஐயா நீங்கள் 2 பேரும் கவனிங்க. அப்புறம் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகருங்கிற விஷயத்தில் திமுக சிறப்பாக செயல்பட்டுச்சு, முழுமையடையலை. அதை வந்து இவர் பண்ணலாம். அப்போ ராஜராஜன் மலை ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையும் அறிவித்தார் இவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் அதுவும் பஞ்சாங்கப்படி இருக்குது, அதை திருவள்ளுவர் ஆண்டில் கொண்டு வரலாம். அப்புறம் பட்டின பிரதேசம் வந்து எதிர்ப்பை மீறி நடந்துச்சு. இந்த 1 வருஷத்தோடு நாங்கள் நிறுத்திக்கிறோம். நாங்கள் போன ஆட்சி திமுக இருந்த வரைக்கும் நடந்துச்சு, இப்போ விரைவில் வரப்போகுது. இதையாவது வந்து இவர் தடுக்கணும். அப்புறம் வந்து அவ்வளோதான், இது போதும். அப்புறம் மற்ற நேரத்தில் இது ஆளுங்கட்சிக்காரங்களும்